பாருங்க, அப்ப நாம அவரிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நிலைத்திருந்தா கனி கொடுக்க முடியுமா? வேதத்தில் வாசிக்கிறோம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிப்பீங்கன்னா ஆவியின் கனிகள் 9 சொல்லப்பட்டிருக்கும். அப்படின்னு அந்த காட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் தெய்வ பிள்ளையில நாம வெறுத்து அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகிறது மாத்திரம் இல்லை, நாம் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம், இப்படி ஒரு பெரிய ஒரு பட்டியலே இருக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த கனி இருக்கா? யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு தேவனுடைய அன்பு எனக்குள்ள இருக்கா? எனக்குள்ள எப்படிப்பட்ட காரியம் இருக்கு? மாம்சத்தின் கிரியைகள் இருக்கா? தெய்வ பிள்ளையில பொறாமை, இச்சை, கொலை பாதகம், இப்படி தவறான காரியங்கள், மாம்சத்தின் கிரியைகள் இருக்கா? இன்னைக்கு அந்த மாம்சத்தின் கிரியைகளிலிருந்து நம்மளை விடுபடுக்கும்படி, நம்மளை மீட்டெடுக்கும்படிக்கு ஆண்டவர் உலகத்துக்கு வந்து தன் ஜீவனை கொடுத்து இன்னைக்கு நம்ம கனி கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.